நகரத்தார் குலம் வலை ஒளி ஊடக அன்பர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் கூறுவது உங்கள் ஆத்தங்குடி கனகசபை ராமசாமி. இன்று நாம் காண இருப்பது மகா சிவராத்திரியின் சிறப்புகள். இது சிவபெருமானின் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும். இந்த நாள் சிவனின் திருமண நாளை குறிக்கின்றது. குளிர்காலத்தின் இறுதியில் அல்லது கோடை காலத்தின் வருகைக்கு சற்று முன்னதாக மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ணபட்ச தேய்பிறை சதுர்த்தசி திதியில் இரவில் வருவது. இதன் நோன்பு முறைகளை கூறும் நூல் மகா சிவராத்திரி கற்பம். சிவனுக்கு மிகவும் மங்களகரமான இரவு என்று பொருள். மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண்விழித்து சிவபெருமானின் அருளை முழுமையாக பெறலாம். மகா சிவராத்திரி அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி சூரியன் உதிக்கும் போது காலையில் செய்ய வேண்டிய காலை பூஜைகள் செய்தபின் சிவன் கோயிலுக்கு சென்று முறைப்படி தரிசிக்க வேண்டும். வீட்டுக்கு வந்து சிவராத்திரி பூஜைக்குரிய இடத்தை சுத்தம் செய்து பூஜை செய்வதோடு இரவில் வீட்டில் சிவலிங்கத்திற்கு 4 ஜாம பூஜை செய்து வழிபட வேண்டும். அல்லது கோயிலுக்கு சென்று அங்கு சிவலிங்கத்திற்கு செய்யப்படும் அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ள வேண்டும். மகா சிவராத்திரி தினத்தில் குறைந்தபட்சம் ஒரு வில்வ இலையாவது சிவனுக்கு நாம் அர்ச்சித்து வழிபடுவது நல்லது. மகா சிவராத்திரி நாளில் விரதம் இருப்பதும் சிவகௌரியை முறையாக வணங்குவதும் சாதகரின் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றுவதாகவும் செல்வம், மகிமை, அமைதி மற்றும் மகிழ்ச்சியை ஆசீர்வதிப்பதாகவும் நம்பப்படுகின்றது. இந்த விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் திருமணமான பெண்கள் அதிர்ஷ்டத்தை பெறுகின்றார்கள். கன்னி பெண்கள் விரும்பிய மாப்பிள்ளை அடைகின்றனர். 4 கால பூஜைகள் மாலை 6:19 முதல் இரவு 9:26 வரை, இரவு 9:26 முதல் 12:34 வரை, நள்ளிரவு அதிகாலை 12:34 முதல் 3:41 வரை, அதிகாலை 3:41 முதல் 6:48 வரை நடைபெறும். மகா சிவராத்திரி விரதம் இருப்பதால் ஏற்படும் பலன்கள். யார் வேண்டுமானால் மகா சிவராத்திரி விரதத்தை மேற்கொள்ளலாம். மற்ற விரதங்கள் அனைத்தும் கடைபிடித்தவருக்கு மட்டுமே நன்மை தரும். ஆனால் மகா சிவராத்திரி விரதம் கடைபிடித்தவருக்கு மட்டுமின்றி அவரது தலைமுறைக்கே ஈடு இணையற்ற புண்ணியத்தை தரும். ஒருவர் தொடர்ந்து 24 வருடங்கள் மகா சிவராத்திரி விரதம் இருந்தால் அவர் சிவசாயுஜ்ய நிலையை அடைவதுடன் அவரது 21 தலைமுறைகளும் முக்தியை அடைவார்கள் என்பது ஐதீகம். கண்டு களியுங்கள். அர்ஜுன் கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம். சிவாய நமக, சிவாய நமக. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. சிந்தை குளிரும் சிவனே போற்றி போற்றி.